பார்ப்போம். ஆராதனை கீதங்கள் 541, கீதங்களும் கீர்த்தனைகளும் 328, பாமாலை 145. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தருகிற இந்த மகிமையான ஆலயத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட வருடந்தோறும் நீர் ஆலயத்திற்கு சென்ற போது அங்கே வேத வாக்கியங்களை குறித்து வினாவினேன், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டேன். அதே போல் நாங்களும் இந்த மகிமையான தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒருவேளை சோர்வோடு இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு சோர்வு நீங்கி போகவும், பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை பெற்றுக்கொள்ளவும், இன்னமாய் பல்வேறு போராட்டங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளின் போராட்டங்கள் நீங்கவும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநேக பரிசுகளை நீங்கள் வாங்கினீர்கள். இந்த நேரத்தில் நானும் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இந்த கேள்விக்கு சரியாய் பதில் சொன்னால் ஆராதனை முடிந்தவுடன் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளலாம். ஆராதனையினுடைய இதயம் என்று சொல்லப்படுகிற காரியம் யாருக்காவது தெரியுமா? ஆராதனையின் இதயம் என்னமா? ஆராதனையினுடைய இதயம். ஆராதனை என்பது ஆரம்ப பாடல் முதல் நிறைவு பாடல் பாடி கர்த்தரோடு இருப்பாராக என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். இந்த ஆராதனையிலே அனைத்து பகுதிகளும் அடங்கியிருக்கிறது. இந்த ஆராதனையினுடைய இதயம், ஹார்ட் ஆஃப் வொர்ஷிப் என்று சொல்வார்கள். யாருக்காக தெரியுமா? பிரசங்கம். வெரி குட், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இங்கே ஒரு அம்மா சொன்னாங்க, முடிந்தவுடன் என்னிடத்தில் ஒரு சின்ன பரிசு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆராதனையின் இதயத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆகவே என்னை சற்று கவனிக்கும்படியாக, இதயம் நின்று போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்ன போச்சு? மூச்சு போச்சு. இந்த பிரசங்க ஃபெயிலியர் ஆனால் ஆராதனையினுடைய அழகு போய்விடும். ஆகவே என்னை சற்று நேரம், அதிகமாக உங்களை நான் சோதிக்க விரும்பவில்லை, சற்று நேரம் என்னோடு கூட உங்களுடைய செவிகளை நீங்கள் சாய்க்கும்படியாக என்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாகவும் பண்ணவலை சேகரத்தின் சார்பாகவும் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபை ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்கு தருகிற ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், வைத்தால் நிறைவேற்றுங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, ஐயா சொன்னது போல. ஆகவே பிரசங்கத்துக்கு முன்பதாக அதை வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தபடி ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விடுமுறை அன்று வருடந்தோறும் 1000 ஆண்கள் கூடுகை நடத்துவது வழக்கம். இந்த வருடத்திலும் அது நடத்த திட்டமிட்டுள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களுடைய இந்த உணவு போடுகிற பட்டியலை பார்த்தேன். ஒரு காலை உணவை எனக்கென்று நீங்கள் தெரிந்தெடுத்தால் நலமாக இருக்கும். உங்களை நான் தொந்தரவு பண்ணவில்லை. உங்கள் எல்சிஎம் சார்பாகவோ, இல்லைன்னா அங்கே இருக்கிற சென்னை வாழ் கடைநடை மக்கள், இல்லைன்னா இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு உள்ளத்தில் ஆண்டவர் எழுதினால் நீங்கள் உங்களுடைய குருவான விடத்தை கொடுங்க, என்னிடத்தில் தர வேண்டாம். ஐயா அவர்களுடைய சொந்தக்காரர், ஐயா அவர்களை அதனால இங்கே இருக்கிற இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற மூப்பர்கள் அனைவரும் தெரியும், அவர்களிடத்தில் கொடுக்கலாம். அவர்கள் அதை காலை உணவு ஒரு 30,000 தான், அதிகமாக இல்லை. நீங்கள் கொடுத்தால் நன்றாக கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிந்தால் கொடுங்கள், கட்டாயம் அல்ல. நான் பல பேர் இப்பொழுது தான் நோட்டீஸ் அடித்து உங்கள் ஊருக்கு தான் உங்களால் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே நான் கொண்டு போகல, ஐயா இடத்துல இருக்குது. முடிந்தால் கொடுங்கள், கர்த்தர் உங்களை அதன் மூலமாய் ஆசீர்வதிப்பார். கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு முகாம் நடத்துவதற்கு 1000 ஆண்கள் வருவார்கள். காலை உணவு, மதிய மட்டன் உணவு, இன்னும் அநேக வெகுமதிகளை கொடுத்து அந்த வருகின்ற ஆண்களை நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம். நீங்கள் முதலாவது பங்கு பெறுங்கள், இரண்டாவது கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை இருக்கிற ஆண்களை, உள்ளூரில் இருக்கிற பல காரியங்களில் ஈடுபடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் பிறந்த குழந்தை இரத்த வாடையோடு ஒரு வேலி கரையிலே கிடக்கிறது. அது இதே போன்ற ஒரு குளிர் காலம், பருவ காலம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்தில் இருந்தபடியினால்
அந்த குழந்தையின் மேல் எந்த விதமான உடையும் ஆடை கூட போடவில்லை. இரத்த வாழை அடித்துக் கொண்டிருக்கிறது. அதன் வழியாக நிறைய பேர் கடந்து போகிறார்கள். யாரும் கண்ணோக்கி பார்க்கவில்லை அந்த குழந்தையை. நிறைவாக ஒருவர் வருகிறார். அந்த குழந்தையினுடைய இரத்த வாடையை கண்டுபிடித்து அந்த குழந்தை பக்கமாக போகிறார். அப்படி போகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஆடையை அந்த குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தையை தன் தோளின் மேல் போட்டு அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார், இந்த குழந்தையே, உன்னை நான் வயலில் தானியத்தை போல 1000 1000ஆய் பெருக பண்ணுவேன் என்று அந்த குழந்தையை பார்த்து சொன்னார். அந்த குழந்தை யாருக்கு யாருக்காவது தெரியுமா? அந்த குழந்தை சீயோன் குமாரத்தி. வெரி குட். எங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல எசேக்கியேல். நெருங்கிட்டீங்க. நான் ஒரு கதை சொல்லல, இருந்து ஃபுல்பிட்ல இருந்த கதை சொல்லல, பைபிள்ல இருக்கிற உண்மையான சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்ட். 16. வெரி குட். நெருங்கிட்டீங்க, ரொம்ப நெருங்கிட்டீங்க. 16 கரெக்ட். நாம 16 சொல்லிட்டாங்க. 7ஆம் வசனம். சரிங்களா? 7 என்பது யூதர்களின் பூரணமான வார்த்தை. அதனால் அந்த எசேக்கியேல் 16:7 சொல்கிறது, நான் உன்னை 1000 1000ஆய் பெருகும்படி வைத்தேன், நீ வளர்ந்து மகா சௌந்தரியமானாய். இந்த தோமாலயத்தை பற்றி சொல்லிருக்கிறது. எருசலேம் குமாரத்தி என்று சொல்லப்படுகிற சீயோன் குமாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை நாம எங்கேயோ கடந்தோம். ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்து இல்லைன்னா முருகாசிசையில் போன பரிசுத்தவான்களை நம்ம பகுதிக்கு அழைத்து வாழையாய் கிடந்த நம்மை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து இந்த அலையை தோம ஆலயத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நான் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வேத வசனம் ஆலயத்தை பற்றி சொல்லியிருக்கிற காரியம், அதில் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, நான் சொல்கிற வசனத்தை இந்த ஸ்கிரீன்ல பார்க்கணும். இல்லைன்னா என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பி கொள்ளணும். இல்லைன்னா எல்லாரும் உங்க வீட்டில் தூங்குற நேரம், அதனால நீங்க கொஞ்சம் அசைந்து போய்விடுவீங்க. அதனால எல்லா தம்பிமார், என்னை கவனிக்கிற அனைவரும் வேத புத்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிகமான வசனங்களை சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட வசனத்தை மாத்திரம் சேர்ந்து வாசிப்போம். மற்றது நான் வசனங்களை கோடிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறோம். யார் நான் சொல்லும்போது வாசிக்க கூடாது, எல்லா வசனங்களையும் சேர்ந்துதான் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? முன் பகுதி மட்டும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது. சேர்ந்து சொல்லுவோம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். போதும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லணும். கையை பிடிச்சி, உங்க அம்மா இருக்கலாம், இல்லை நம்ம சகோதரர் இருக்கலாம். ஸ்கிரீனை பார்த்து யாரும் கைப்பிடிச்சு சொல்ல முடியாது. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம், காய்ந்த ஒலிவ மரம் அல்ல, வாடி போன ஒலிவ மரம் அல்ல. ஆங்கில வேதாகமத்தில் பசுமையான ஒலிவ மரம் என்று இருக்கிறது. பசுமையான ஒலிவ மரத்தை போல் நான் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிறார்? நான் இந்த ஆலயத்தில், இந்த தோமாவின் ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று ஏன் இந்த வார்த்தை சொல்கிறது? ஒலிவ மரத்தை குறித்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே வெள்ளம் வந்தாலும் சரி, தண்ணீர் அந்த மரத்தின் மேல் மோதினாலும் சரி, அந்த ஒலிவ மரத்திற்கு மேலேயே தண்ணீர் நின்றாலும் சரி, அந்த ஒலிவ மரம் அழிந்து போவது இல்லை. அதற்கு வேதத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. எடுத்துக்காட்டு என்பது சொல்வதை விட உண்மையான சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், வேதத்திலே ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற 9ஆம் 11ஆம் வசனத்திலே நோவாவின் காலத்திலே தண்ணீர் வந்து வெள்ளம் அடித்த பொழுது புறா கொண்டு வந்த இலையின் பெயர் என்ன தெரியுமா? ஒலிவை இலை. நோவா காலத்தில் தெரியும். இப்ப சென்னை பட்டணத்தில் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களை நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக வெள்ளத்திலே மரங்கள், உடைமைகள், வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நோவா காலத்துல எல்லாம் அடித்து போச்சு. இந்த ஒலிவை இலை மாத்திரம் புறாவின் கைகளிலே அழகிலே கொத்தி கொண்டு வந்தப்பட்டது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த ஒலிவ மரம் என்ன வந்தாலும் என்ன செய்யாது, அசைந்து போகாது. எது அடித்தாலும் அந்த ஒலிவ மரம் ரொம்ப ஸ்ட்ராங் அடிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்னன்னா, சராசரியாக இந்த ஒலிவ மரம் 100 ஆண்டுகள் வாழும். இந்த மரம் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மரம் ஏன் பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் பெயரிடும் பொழுது மரம் ஃபேமிலி ட்ரீ என்று சொல்வார்கள், குடும்ப மரம் என்று சொல்வார்கள். அப்படி குடும்ப மரத்திற்கு பயன்படுகின்ற பொழுது நம்ம எல்லாரும் சொல்லுவோம், கூட்டம் பேர்ல இருந்து ஆரம்பித்து இப்படி நாம் சொல்லுவோம். பைபிள்ல ஒருவேளை எங்கள் முன்னோர்கள் ஆபிரகாம் என்று ஆரம்பித்து அந்த சந்ததிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது. என்ன பாரம்பரியம்னா, இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும்போது இது என் மகன் இம்மானுவேல் என்று சொல்வதை விட அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கல 128ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, என் குமாரர் இளமையில் என்னுடைய மனைவி வீட்டோர்கள் கிடைத்ததும் திராட்சை செடி, என் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று. அது மாத்திரமல்ல, இந்த ஒலிவ மரத்தையும் ஒலிவ மரத்தை குறித்து அதோடு சார்ந்திருக்கிற ஒலிவ மரத்தை சார்ந்திருக்கிற ஒலிவ மலையையும் இந்த வேதத்திலே காணலாம். அப்படி காணும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்னவென்று சொன்னால், சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையிலே தன்னுடைய பாதத்தை வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் இவ்வளவு தன்மைகளை கொண்டிருக்கிறபடினால் கர்த்தருடைய பாதம் நீங்க வேதத்திலே காண முடியும். சகரியா 14:4 எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையிலே கர்த்தரின் பாதம் அந்த இடத்திலே படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒலிவ மரத்தை குறித்து திருமலையிலே சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் வாசிக்கலாமா சேர்ந்து? சகரியா 14:4 அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையிலே நிற்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் இந்த ஒலிவ மரத்தை குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு யாருக்கு கர்த்தர் இந்த வாக்கியத்தை ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலே வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் காணப்படுகிற ஒலிவ மரத்தை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த விசேஷத்துல வெளிப்படுத்தல் 11:4 நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உலகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே யார்? கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற மூப்பர்கள், அதை சார்ந்திருக்கிற கூட்டம். நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை கொள்ளுகிறோம். அதை நான் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த 2 பேரும் யார்? இந்த 2 பேரும் கர்த்தருடைய மரத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒலிவ மரத்தை போன்றவர்கள். அன்பானவர்களே, இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீர்கள். அப்படின்னு சொன்னால் இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறவர்கள் எப்படி அந்த பசுமையையும் ஆண்டவரால் ஆசீர்வாத
காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து முதல் காரியமாக சங்கீதம் 92:13 வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன காரியம்? சேர்ந்து வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆகவேதான் நான் சொன்னேன், ஒலிவ மரம் 100 ஆண்டுகள் வாழக்கூடியது. அந்த ஒலிவ மரம் எந்த வறட்சியான காலத்திலும் தன் கனியை கொடுக்கக்கூடியது. அந்த ஒலிவ மரம் எந்த காற்றடித்தாலும் அசையாக்க முடியாது. ஆகவேதான் வேதத்திலே அதே சங்கீதக்காரன் சொல்கிறார், நீங்கள் பச்சையான மரத்தை போலவும் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நான் இந்த பரிசுத்த ஆலயத்திலே என்ன செய்யப்பட வேண்டுமா? நாட்டப்பட வேண்டும். நாட்டப்படுதல் என்னன்னா, நம்ம ஊர்ல நாற்றங்கால் போடுகிற வழக்கம் இருக்கிறது. என்ன செய்வோம்? விதையை போட்டு நாற்றங்கால் போட்டு அதை பிடுங்கி என்ன செய்வோம்? நட்டுவோம். அதே போல நீங்களும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து இந்த பரிசுத்த ஆலயத்திலே நாட்டப்பட்டால் பச்சையான ஒலிவ மரத்தை போலவும் முதிர் வயது வரைக்கும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அன்பானவர்களே, அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்திலே எங்கேயா நாட்டுவதற்கு தண்ணீர் இருக்கிறது? இல்லைன்னு சொன்னால் இந்த பரிசுத்த தோமாவின் ஆலயத்திலே எங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது? வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆயிலும் போர்ச்சவன் ஒருவன் அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தினான், அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. தமிழில இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆங்கில வேதாகமும் இல்லைன்னா சில ஏடுகளிலே அவருடைய விழாவில் இருந்து ஊற்று புறப்பட்டு வந்தது என்று இருக்கிறது. ஊற்று என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்னது? தண்ணீரை விட ஃப்ளோரியா, அப்படி ஃபவுண்டைன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி அவருடைய விழாவில் இருந்து வந்தது என்று சொல்லி சில ஏடுகளில் இருக்கிறது. அது எதை குறிக்கிறது தெரியுமா? இந்த ஆலயம் என்று சொன்னால் கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் கூட்டம் அமர்ந்திருக்கிற இந்த ஆலயத்துல இந்த பலிபீடத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் தன்னுடைய விழாவில் இருந்து வருகின்ற தண்ணீரினால் இந்த ஆலயத்திற்குள் வருகின்றவர்களை என்ன செய்கிறாரா? நாட்டுகிறார். ஆகவேதான் யோவான் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவேல் 3:18 அழகாக வாசிக்கிறோம். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை, அது நீரூற்றாய், சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை செழிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்துல உங்க கண்களுக்கு தெரியாது, இந்த ஆலயத்தின் கீழ் இருக்கிற மார்பிள்ஸ் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தூரத்திலிருந்து பார்த்தால் தண்ணீரை போல் தெரியலாம். ஆவிக்குரிய கண்களால் மாத்திரம் அதை காண முடியும். என்ன காண முடியும் தெரியுமா? அதை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஊற்றானது உங்களுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே ஆண்டவரால் இந்த இடத்திலே நாட்டப்படுகின்ற பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முதுமையிலும் கனி தந்து எப்படி நீங்க தெரியுமா? புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறீர்கள். இந்த 2015ஆம் ஆண்டிலே இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த மகிமையான ஆலயத்திலே அவரோடு கூட நாட்டப்பட்டால், தனிமையில் அல்ல, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உறவுக்காரரோடு கூட அல்ல, ஆண்டவரோடு கூட நாட்டப்பட்டால் நீங்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போலவும் கனி தருகிற மரத்தை போலவும் இருக்கிறீர்கள். ஆகவேதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் காண்கின்ற பொழுது, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆலயத்தை பற்றி ஒரு காட்சியை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 23ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும்
இந்த மகிமையான ஆலயத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கின்ற இந்த மகிமையான ஆலயத்தில் இந்த ஆலயத்தின் பலிபீடத்திலிருந்து என்ன வருகிறது தெரியுமா? சுத்தமான நதி வந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் நாம் அதை வாசிக்கிறோம். வேதத்தை வாசித்தால் எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு தண்ணீர் நதி ஓடி அது பலிபீடத்திலிருந்து கிழக்கு பக்கமாய் வந்து மேற்கு பக்கமாய் போய் அது கடற்கரையிலே போய் சேருகிறது. அது கடற்கரையிலே சேருகின்ற பொழுது இங்கே இருக்கிற தண்ணீர் கடற்கரையிலே அது கடலுக்குள் செல்லும் போது கடலுக்குள்ளே வாழ்கிற எல்லாருக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த ஆலயத்தை ஆண்டவர் மகிமையான தன்னுடைய விழாவில் இருந்து சிந்தின அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறபடியால் வேதம் சொல்கிறது, அந்த ஆலயத்தில் அவரோடு கூட நாட்டப்படுகிறவர்கள். உங்களுக்கு தெரியும், நாற்றங்கால் போட்டு தனித்தனியா கட்டினா அதோடு கூட என்னமும் வளரும், கலையும் வளரும். அந்த கலை ஒன்றுக்கு என்ன செய்யாது, உதவாது. அதே போல இந்த ஆலயத்தில் ஆண்டவரோடு கூட நாட்டப்படுகிற நேரத்தில் சில தீமையான காரியங்களும் உங்களை சேரும்போது அவைகளை நீங்கள் விட்டு அகற்ற வேண்டும். அப்படி அகற்றவில்லை என்று சொன்னால் அந்த கனி நீங்கள் கொடுக்க முடியாது. ஆகவேதான் வேதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட நிலைத்திருந்தால் என்று சொன்னால் என்னுடைய கிளையிலே நீங்கள் ஒட்டி கொண்டால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவரோடு கூட இந்த மகிமையான ஆலயத்தில் யாரெல்லாம் நாட்டப்படுகிறார்களோ அங்கே கர்த்தர் பச்சையான ஒலிவ மரத்தை போல் உங்களை மாற்றுகிறார். இரண்டாவதாக வேதத்தை நாம் வாசிக்கின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னோடு கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், யார் இந்த ஒலிவ மரத்தை போல் பச்சையாக இருந்து கனி கொடுக்கிறவர்கள்? முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய ஆலயத்தில் சத்தமா சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இரண்டாவதாக வேதத்தை வாசிக்கிறோம், சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் தப்பாமல் கனி கொடுத்து என்ன எப்படி இருப்பான்? என இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது யாருக்கு தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது காரியம், அவன் தப்பாமல் கனி கொடுக்க மரத்தை போல் பச்சையான மரத்தை போல் யார் இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய சட்ட புத்தகத்தை காலையும் மாலையும் வாசிக்கிறவர்கள் தியானிக்கிற மனிதன். ஆங்கிலத்தில் மெடிடேட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த மகிமையான ஆலயத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான பொக்கிஷம் என்ன தெரியுமா? அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வந்த சாலமோனின் ஆலயத்தில் வைப்பதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இருந்தது என்ன தெரியுமா? ஆரோனின் புலித்தோடும் நியாயப்பிரமாண புஸ்தகமும். அந்த புஸ்தகம் இருந்தபடினாலே கர்த்தர் அந்த வீட்டை, ஓபேத்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். யாருடைய வீட்டில் எல்லாம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய உடன்படிக்கை பேரை இருக்கிறதோ கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆகவேதான் ஆராதனையின் இதயம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது. அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை சொன்னார். சங்கீதக்காரன் இப்படி ஆண்டவரிடத்தை கேட்கிறார். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? கர்த்தரிடத்தில், அதை வாசிக்கலாம் சேர்ந்து, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி என்ற வார்த்தை தான் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். வாசிக்கின்ற சுவிசேஷ வாய்ப்புகளை லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் 12 வயதாக இருக்கும் போது அங்கே போய் என்ன செய்தாரா? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தார்? பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் வேத பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தை
பகுதியை தேடி தேடி கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்தார். அதனால்தான் 12 வயது நிரம்பிய இயேசுவை தேவாலயத்தில் இப்படி நியாயத்தீர்ப்பு பண்ணின பொழுது எல்லாரும் பிரமித்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த மகிமையான ஆலயத்தில் இந்த ஆலய பிரதிஷ்டை பணிகளை அமர்ந்திருக்கிற நான் இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல் இல்லை என்று சொன்னால் கனி கொடுக்கிற மரத்தை போல் காணப்படுவதற்கு இந்த ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் தியானிக்கிற வேத வசனத்தை நீங்கள் உட்கொண்டவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை பச்சையான மரத்தை போல் மாற்றுகிறார். ஆகவேதான் வேதத்தை வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், ஐயா நான் ஒன்றே நான் கேட்பேன். அது என்னது? கர்த்தருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? ஆராய்ச்சி செய்வேன். 2 ஆராய்ச்சி அதற்கு விளக்கம் கொடுக்கிறது. ஒன்று இந்த வேத புத்தகத்தை குறித்த ஆராய்ச்சி, இன்னொன்று இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சித்திரங்களை குறித்த ஆராய்ச்சி. சித்திரம் என்ன தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சீயோனை சுற்றி உலாவி அதன் பொற்களங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உங்களுக்கு தெரியுமாக இந்த ஆலயத்தை ஏறினைக்கு சுற்றி வந்தாங்க. இந்த ஆலயத்திற்குள்ள குருவானவர் கோயிலுக்கு இந்த ஆலயத்திற்குள்ளே சுற்றி வந்தாங்க. யாருக்காக தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அந்த இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற எருசலேம் தேவாலயத்திற்குள்ளே போகும்போது முதல் தேவாலயம், இப்போது அங்கே தேவாலயம் இல்லை, அழுகையில் சுவர் என்கின்ற சுவர் மாத்திரம் இருக்கிறது. இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் வந்த மக்களுக்கு தெரியும். முதல் எருசலேம் தேவாலயத்தில் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பிள்ளைகளை இப்படி நீங்களாம் எப்படியாவது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு வந்துட்டு அசனச்சோறு சாப்பிடணும், எப்படியாவது பைசா இல்லைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது ஊருக்குள்ள வந்து இந்த வழிபடத்தை வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகிறீர்களே, அதே போல இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பிள்ளைகளை எல்லாம் தூக்கிக் கொண்டு ஆலயத்திற்குள்ளே வருவாங்க. அப்படி ஆலயத்திற்குள் வரும்போது ஆலயத்தின் படிகளே எண்ணுவார்கள். 108 படி இருக்கும். எத்தனை படி? 108 படிகள் இருக்கும். பெரிய கோட்டை சுவர் இருக்கும். கோட்டை சுவர் எல்லாம் சுற்றுவாங்க. சுற்றிட்டு இந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது ஆலயத்தில் அநேக சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும். என்ன வரையப்பட்டிருக்கும்? சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த சித்திரம் என்ன அப்படின்னா, எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்த பொழுது இந்த சாந்து குடைச்ச சட்டி அரிசியும் அவங்க கண்களுக்கு முன்பதாக காணப்படும். செங்கடல் இரண்டாக பிரிந்து போன செங்கடல் இருக்கும். யோர்தான் நதி பின்னிட்டு போகிற அந்த பின்னிட்டு காரியம் இருக்கும். அந்த சின்ன பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, இது யாப்பா சாந்து சுமக்கிறாங்க? அப்பதான் கற்றுக் கொடுப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் எகிப்தில் 430 வருஷம் இருந்த பொழுது நம்ம எல்லாம் என்ன சொன்னோம்? சாந்து சட்டி சுமந்து 2 பட்டணத்தை கட்டி கொடுத்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அடிமையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஒழுக தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள். அந்த சித்திரம் அவர்களுக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம். என்னப்பா யோர்தான் நதி அல்லது பின்னிட்டு போயிருக்கிறது, நம்ம எல்லாரும் கானான் நாட்டுக்கு போவதற்கு முன்பதாக இந்த யோர்தான் நதியிலே நம்முடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் என்ன செஞ்சிச்சு? பின்னிட்டு திரும்பியது. இதை கற்றுக் கொடுப்பதற்காக தான் அன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கிற வழக்கமும் இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கிற அனைத்து காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிற வழக்கமும் இஸ்ரவேலின் பார்வையில் இருந்தபடினால் அதை பின்பற்றுகிற நாமும் இந்த ஆலயத்தை சுற்றி வருகிறோம். யாரும் தெரியுதா? எதுக்கு வரோம் தெரியுதா? உங்களுக்கு தெரியும். இந்த ஆலயத்துல ஏன் இப்படி ஒரு பலிபீடம், இப்படியே ஒரு இந்த அருமையான பாடகர் குழு, அதற்கு கீழே இந்த ஆசாரியர்களுடைய ஜெபிக்கின்ற இடம், இங்கே மக்கள் வருகின்ற சாலமோன் மண்டபம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வேதத்தில் விளக்கம் இருக்கிறது. யோபேல் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாலமோனின் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே இந்த ஆசாரியர்கள் வருகின்ற மக்களுக்காக பலிபீடத்தில் இருக்கிற மகா பிரதான ஆசாரியனை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணி ஜனங்களுக்காக பரிதபிப்பதற்காக கட்டப்பட்ட இடம்தான் இந்த ஆசாரியர்களின் முழங்கால் போடுகின்ற இடம். தெரியுமாயா நமக்கு? அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், ஒன்றே நான் கேட்பேன். அது என்ன தெரியுமா? ஒன்று இந்த திருமலையை குறித்த ஆராய்ச்சி, இன்னொன்று எது? இந்த ஆலயத்தில் இருக்கிற 7 தூண்கள் எதற்கு? இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த தூபம் போடுகிற இந்த 3 கலசங்கள் எதற்கு?
அன்பானவர்களே, இன்னும் நீங்கள் அதிகமாய் ஆராய்ச்சி செய்வதற்காக தான் நாசரேத்தில் இருக்கிற மர்காசிஸ் கல்லறையை போய் பாருங்கள். அவர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் சித்திரமாய் வரையப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இயேசு அந்த கல்லறைக்குள்ள இருக்குது, சித்திரம் வரையப்பட்டிருக்கும். ஒரு சேஷன் மாஸ்டர் அந்த பச்சைப்படியை காமிக்கிறது, ஒரு சேஷன் மாஸ்டர் இருப்பார். அது மாத்திரமல்ல, அந்த மர்காசிஸுடைய கல்லறையிலே போஸ்ட் ஆபீஸ் பண்ணி தபால் வாங்குற ஒரு சின்ன வரைபடம் பரட்டிருக்கும். எதுக்கு? அறிந்து கொள்வதற்காக. ஆகவே நான் சித்திரக்காரன் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தரை நான் ஒன்றே ஒன்று கேட்பேன். முதலாவது என்னது? இந்த வேதத்தை குறித்த ஆராய்ச்சி. அன்பானவர்களே, இந்த வேதத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள். 100 ஆண்டுகள் அரபியர்கள் வாழ்வதை போல 120 ஆண்டுகள் நீங்கள் வாழ முடியும். இந்த ஆலயத்தில் நீங்கள் கர்த்தரை போல ஆராதிக்கிற நேரத்தில் அவருடைய வசனத்தை தேடி வாசித்து கண்டுபிடித்து பாருங்கள். பச்சையான மரத்தை போல் காணப்படுவீர்கள். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து ஏசாயா 34:16 ஏசாயா சொல்கிறார். ஏசாயா 34:16 வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசி கண்டுபிடிங்கள். அதுல எந்த குறைவும் இருக்காதுங்க. அழகாக சொல்லப்படுகிறது. தம்பி எனக்கு டிஸ்ப்ளே போடுங்களேன். ஏசாயா 34:16 தேடி வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய புஸ்தகங்களை தேடி வாசிங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதது. அவருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறதை தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள். நீங்கள் தான் இந்த ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் காணப்படுவீர்கள். தோமா இந்தியாவிற்கு வந்து கிபி 52ஆம் ஆண்டிலே இந்த தேசத்திற்கு வந்தார். கிரந்தனூர் என்ற இடத்துல இறங்கினார். அநேக காரியங்களை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருப்பீர்கள். அந்த இடத்துல அவர் கட்டிய ஆலயம் 7 ஆலயம் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்று இருக்கிறது. இந்த மார்த்தாண்டத்தை தாண்டி அழகிய மண்டபம் என்று சொல்லப்படுகிற அந்த மண்டபத்திலிருந்து கீழே கொண்டு இறங்கி போனீங்கன்னா அரைப்பள்ளி என்று சொல்லப்படுகிற தோமாவின் ஆலயம் ஒன்று இருக்கிறது. அவரெல்லாம் அந்த யூத மக்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? இன்னும் நீங்க கொள்ளத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது, ஜெபாலயம். அங்க போனீங்கன்னா யூதர்கள் வாசிக்கின்ற முறையை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். நம்ம எல்லாம் வேதத்தை வாசித்தா சோத்திர சுமந்திருப்போம், இல்லைன்னா ஒரு அழகான சேர்ல உட்கார்ந்து அப்படியே படிப்போம். அவங்க படிக்கிறத நீங்க பாருங்க. போய் அந்த யூதீன மக்கள் ஒரு 10 குடும்பமா இருக்காங்க கொள்ளத்துல, இப்பவும் இருக்காங்க. அந்த இடத்தை சொல்லப்பட்டிருக்க நேரடியாக காணலாம். முட்டி முட்டி படிப்பாங்க. எதை தெரியுமா? வேத புத்தகத்தை முட்டி முட்டி படிப்பாங்க. ஏன் படிக்கிறாங்க? அவங்களுக்கு இந்த வேத புத்தகம் உயிர், நியாயப்பிரமாண புத்தகம் அவங்களுக்கு விசுவாசம். அதை படிக்கிறபடினாலே கர்த்தர் இந்த தேசத்துல எல்லா ஜனங்களையும் பார்க்கிறோம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிறவளாயிருங்கள். கர்த்தர் உங்களை கடித்திரும் திராட்சை செடியாய் முதுமை வயது வரைக்கும் ஒளிவ மரத்தை கொண்டு மாற்றுவார். நிறைவாக ஒரு வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். இந்த வேத புத்தகத்தை காண்கின்ற 3வது காரியம் என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கும் போதும் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார்? அங்கே நான் வாசிக்கிறோம், சேர்ந்து வாசிக்கிறோமா? கர்த்தரே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் கண்ணீரை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுவதும் உஷ்ணவர்களை காணாமல் இலை பச்சையாக இருப்பதும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போடுவான். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது? ஒவ்வொரு விசுவாசியும் எனக்காக ஆண்டவர் ஜீவனை இருந்தார், எனக்காக உயிர் தந்தார், எனக்காக மறுபடியும் வருவார் என்று யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த வாக்கியத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த மகிமையான ஆலயத்தில் யாரை நம்பி வந்திருக்கிறீர்கள்? காணிக்கை போட்டால் போதும், அடுத்த வருஷமே ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கும், இல்லைன்னா என் வியாபாரம் பெருகும், என் பகலுக்கு சாப்ட்வேர்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவான். எதை நம்பி வந்திருக்கிறோம்?
வேதம் சொல்றது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நீர்க்கால்களில் ஓரமாய் நட்டப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறதும் இலை இல்லாத மரத்தை போலவும் உஷ்ணம் வந்தாலும் வெயில் வந்தாலும் அவன் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான சத்தியம் என்னன்னா, இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யும். அதனாலதான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறோம். எத்தனை முறை மனிதரை நம்பி ஓடி போயிருக்கிறோம் வேலைக்காக, அட்லீஸ்ட் ஒரு சாதாரண வேலைக்காக எத்தனை விசுவாசம் உள்ள மனிதனை ஓடி போயிருக்கிறோம். யோசித்து பாருங்களையா. இந்த ஆலயத்துல யோபு சொல்லுகிறார், யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரே நம்பிக்கையாயிருப்பேன். என் ஜீவன் போனாலும் பரவாயில்லையா, யார் மேல் நம்பிக்கையாயிருப்பேன்? அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஜனவரி 23ஆம் தேதி ஒரு குழந்தை வந்து சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஜனவரி 23 அந்த குழந்தை ஒரு முக்கியமான ஆபத்து நிறைந்த அந்த நேரத்தில் சிஎம்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தது. 25ஆம் தேதி நம்ம ஊர்ல நிறைய பவுலின் ஆலயம் இருக்கிறது இல்லைங்களா? ஜனவரி 25 பவுலின் திருநாள். அந்த ஆலயத்தை சார்ந்த ஒருவர் சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த குழந்தையின் தாயும் 25ஆம் தேதி என்று அப்படியே படப்பட என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. ஏன் 25ஆம் தேதி? என் குழந்தைகள் இருக்குது, என்னுடைய சுவாசம் எல்லாம் நான் சார்ந்திருக்கிற என்னுடைய ஆலயம், நான் ஆராதிக்கிற என் சிறுவயதிலே இந்த ஆலயத்திலே ஞானஸ்தானம் பெற்றதை, வசனத்திலே தேர்ச்சி பெற்றதை, நல்வழியை கற்றுக் கொடுத்த ஆலயம். போய் நசிந்து போய்கிறாங்க. என் குழந்தைக்கு இருக்கிற இந்த கட்டணத்தை அவிழ்த்துடுங்க, நான் போய் எங்க ஊருக்குள்ள போயிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு எங்க ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு வருகிறேன். நர்சனா எஸ் உங்களுக்கு தெரியும் சிஎம்சி மருத்துவமனையை பற்றி. மருத்துவர்கள் போய் கேட்டாங்க, ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க, 25ஆம் தேதி எங்க ஊருக்குள்ள போனோம், கேட்டு நான் திரும்பி அடுத்த நாள் அட்மிஷன் போடுறேன். என் பிள்ளை மருத்துவர் ஏசுறாரு, உன் பிள்ளை சாகுபரம் இருக்கு, நீ என்ன இப்படி சொல்கிறாய்? அந்த அம்மாவுடைய விசுவாசம், எங்க ஊருக்கு போவேன், அந்த குழந்தையை பலிபீடத்துல கிடந்துவேன், செத்தாலும் பரவாயில்லை, என் ஊர்ல போய் சாகும். இந்த பலிபீடத்துல போய் குருவானவர் கையில கொடுத்து அந்த பிள்ளையை நான் விலைக்கரையை செலுத்தி வாங்கிட்டு வருவேன்னு நர்சு கூப்பிட்டாங்க. அந்த தபாலை வாங்கினாங்க, கையில் போடுற இடத்துல கைது போனாங்க. இந்த குழந்தைக்கு பின்விளைவுகள் இருந்தால் நான் பொறுப்பேற்று சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையை ஊருக்குள்ள 25ஆம் தேதி காலை நடைபெறுகிற ஆராதனை கொண்டு வந்தாங்க, வெளிவிடங்களை கிடத்தினாங்க. ஆண்டவரே, ஜீவன் போனாலும் இந்த குழந்தை இங்கே போடையா, என் பிள்ளையை கொடுத்தது நீ, இந்த குழந்தை உயிர்ப்பிச்சிருந்தால் உண்மையை நம்பியிருக்கிறேன் கிடத்தினாங்கய்யா. அந்த குழந்தை ஜீவன் பெற்று உயிர் பெற்று இன்றைக்கு அந்த குழந்தை கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறது. யார் மேல் நம்பிக்கை? வேதம் சொல்வது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களில் ஊரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வந்த காலத்திலும் தப்பாமல் கனியை கொடுக்கிறவனாயிருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வருவதும் பஞ்சம் வரும், இழந்த வேலைகள் இழந்து போன நிலை வரும். ஆனால் இந்த ஆலயத்திலே கர்த்தரை நம்பி வருகின்ற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறுகிறார். ஆகவேதான் தோமாவை குறித்து நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணது கிடையாது. நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த தோமா திருநாள் வரும், அதற்கு முந்தின நாள் தோமா திருநாள் உங்களுக்கு தெரியும். எத்தனாவது நாள்? 21 20ஆம் தேதி பிரசங்கம் பண்ணணும். மற்ற பல இடங்களெல்லாம் தோமா திருநாள் ஆசிரிக்க மாட்டாங்க. திருநாட்கள் ஆசிரியத்தை வளர்க்க நம்முடைய பகுதிகளில் மாற்றம் இருக்கிறது. அப்ப பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் தோமா எப்படிப்பட்டவன்? ஆமா, சந்தையை பெறுவன் என்று சொல்லுவாங்க. ஆழமாக நீங்கள் திருமறை வேதத்தை வாசித்து பார்த்தால் வேதத்திலே சொல்லப்படுகிறது, லாசருவினுடைய அந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரோடு கூட என்ன சொல்வார் தெரியுமா? வேதத்திலே சொல்லப்படுகிறது, இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. 16ஆம் வசனத்திலே என்ன சொல்வார் தெரியுமா? அவரோடு கூட நாம் மரிக்கும்படி போவோம். யாரோடு கூட? ஆண்டவரோடு கூட மரிக்கும்படி போவோம் என்று சொல்வார். ஏன் அப்படி சொல்றாரு?
அதுக்கு முன்னால்தான் ஆண்டவரிடத்துல இந்த யோவான் நற்செய்தி நூலிலே தான் தோமாவை பற்றி ரொம்ப இருக்குது. மற்ற நற்செய்தி நூலாம் குறைவாதான். அதனாலதான் ஐயா அவர்கள் நாளை தினத்துல யோவானின் திருநாளின் ஆயத்த நாளாக இருக்கிறபடினா இன்னைக்கு வாசித்தாங்க. அது கூட எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. சரிங்களா? ஐயா 3 சுருக்க ஜெபத்தை வாசித்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது, கேட்டீங்களோ தெரியாது. அதனுடைய காரியம் என்னன்னா, இன்றைய வாரத்திற்கான சுருக்க ஜெபம் நாளை தினத்துல யோவான் திருநாளுக்குரிய ஆயத்த ஜெபம். அதனால வாசித்தாங்க. அது மாத்திரமல்ல, ஆலய பிரதிஷ்டை பற்றியும் வாசித்தாங்க. ஏன் 3 சுருக்க ஜெபம் வாசித்து நீங்க கேட்கலாம். இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அதை சொல்லப்படுகிறது. அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? மறிக்கும்படி போவோம். தோமா ஏற்படுத்தியிருக்கிற தாமரை குளம் என்ற ஒரு பகுதி குருவாயூர் பக்கத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? குருவாயூர் பக்கத்துல. நீங்களாம் தோமாவின் ஆலயத்துடையவர்கள் போய் கண்டிப்பா பார்க்கணும். இந்த தோமாவை ஒரு நேரம் இந்த நம்பூதிரிகள் கேரளாவிலே வாழ்கின்ற உயர் ஜாதி மக்கள் இந்த தோமாவை பிடிச்சாங்க. ஒரு நாள் பிடிச்சிட்டு அந்த தோமாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவை பற்றி சொல்கிறாயே, இங்கிருந்து போய்விடு. எங்க போய்விடு? வெளியே ஓடி போய்விடு. இல்லைன்னா உன்னை கொண்டு போடும். இல்லைன்னா இப்ப நாங்க உங்களுக்கு முன்பதாக ஒண்ணு செய்வோம், அதை செஞ்சு காமிக்கணும். என்னையா செஞ்சு காமிக்கணும்? அவர் சொல்கிறார். அந்த நம்பூதிரிகள் சொல்கிறார்கள், கேரளாவில் வாழ்ந்த அந்த உயர் ஜாதி மக்கள் சொன்னார்கள், உன் கையில என்ன தருவேன்? தண்ணீரை தருவேன். அது பூக்களாய் கீழே வரணும். இல்லைன்னா உன்னை நாங்கள் கொண்டு போடுவோம். எப்படி உங்களுக்கு தோமாவுக்கு சந்தேகத்தை நான் சொல்கிறோம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரத்தை விசுவாசம் வைத்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்னா, இப்பொழுது இவங்க கையில தருகிற தண்ணீர என்ன செய்ய போறேன்? மேல போட போறேன். கீழே பூக்களா வந்தா உயிரோடு இந்த இடத்துல இருப்பேன், இல்லைன்னா செத்து போவேன். விசுவாசத்தோடு துணித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் தண்ணீரை மேலிருந்து அப்படி தூக்கிப்பட்டார். கீழே தாமரை பூக்களாய் வந்தது. அதனாலதான் அங்கே இருக்கிறது தோமா தாமஸ் தாமரை குளம் என்று இருக்கிறது. தெரியுமா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், அதை எழுதி போட்டிருக்கிறோம். தாமஸ் இந்த கீழே இருக்கிற தண்ணீரை மேல நோக்கி போடும்போது கீழே பூக்களாய் வந்ததுனால் அதற்கு தாமரை குளம் என்ற பெயர் கேரளாவிலே குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற தாமஸ் ஏற்படுத்திய ஒரு ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, அதனால்தான் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். சென்னையில் இருக்கிற நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரும் தாமஸ் மவுண்ட் பார்க்க போயிருப்பீங்க. அவர் படித்த பாதத்தை பார்த்திருப்பீர்கள். நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இன்றைக்காவது தமிழில் இருக்கிற தாமஸ் மலை எப்படி பரங்கி பெட்டையா மாறிச்சு யாருக்காவது தெரியுமாங்க? தாமஸ் மலை ஆங்கிலத்தில் இருக்குதோ, இன்னொன்று என்ன இருக்குது? பரங்கி மலை. அப்படிதானே? என்ன தெரியுமா பரங்கி மலைனா? தாமஸ் மவுண்ட் எப்படியா பரங்கி மலையா மாறிச்சு? அன்றைய காலத்துல இந்த வீரமா முனிவர் என்கின்ற ஒரு மனிதர் இயேசுவை பற்றி சொல்லி அனைவரை கிறிஸ்தவருக்குள் ஆக்கினார். இந்த கிறிஸ்தவராக மாறினவர்கள் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பெறுவதாக பரங்கியர்கள். அதனால தாமஸ் மவுண்ட் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? பரங்கி மலை என்று மாறி போய்விட்டது. இல்லைனா தாமஸ் மலர்னா இருக்கும். இதெல்லாம் திருச்சபையின் வரலாறு. ஆகவே இந்த தோமாவை பற்றி நான் சின்ன காரியத்தை சொல்லியிருக்கிறேன். தோமா ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்தபடியால் 7 ஆலயத்தை கட்டி முதல் வித்தை இந்த தேசத்தை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய பெயரை தாங்கியிருக்கிற நீங்கள் இந்த வருடத்தில் இந்த 2015ஆம் ஆண்டிலே பச்சையான ஒளிவு மரத்தை போல் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களாக சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பச்சையான ஒளிவு மரத்தை போல் நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தரோடு நாட்டப்படுங்கள். கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து பாருங்கள். அவரே இல்லாமல் வேறு நம்பிக்கை இல்லை. அவர்களை கொண்டுபட்டால் அவர்கள் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி ஆணித்தரமான விசுவாசத்தை இதில் அறிக்கை செய்யுங்கள். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்துல 12 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, எண்ணி பாருங்கள். 12 ஸ்டேட்மெண்ட். அதில் தோமா சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் நம்புகிறேன் அவர் இடர்காலம் மரித்து உயிர் தந்து அடக்கம்
இந்த 2015ஆம் ஆண்டிலே பச்சையான ஒளிவ மரத்தை போல் உங்களை மாற்றுவார்